அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது உண்டாகட்டுமாக. உணர்வுகளோடும் உணர்ச்சிகளோடும் மீண்டும் உங்கள் மத்தியில் உங்கள் நண்பன் முகமது அலியார். இன்றைய பொழுது குவைத் நாட்டில் பயங்கரமான ரொத்துப்பாங்க. குளிச்சு கிழிச்சுட்டா ஒன்றும் இல்லை, வேலை பார்த்துட்டு வந்து நிற்கிறோம், வேர்வை. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு தகவலை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளான்னு இருக்கிறேன். அதாவது இந்தியாவில் மத்திய மாநில அரசு தற்போது கொண்டு உள்ள இந்த ஜிஎஸ்டி, இந்த வரி என்பது தமிழகத்தில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு, வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அது தவறான கருத்தாக இருக்குது. ஏன்னு சொன்னால், தற்போது நம்ம பார்க்க போகிறோம்னு சொன்னால், வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு கார்க்கு நம்ம அனுப்புகிறோன்னா கூட கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு மேலே உள்ள பொருளாக இருந்தால் 47% இது வரைக்கும் நீ என்ன செய்ய வேண்டிய இருக்கு, வரி கட்ட வேண்டியிருக்கு. அது போக 2000 ரூபாய்க்கு மேலே போயிட்டுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 47% வரைக்கும் வரி கட்ட வேண்டியிருக்கு, இந்த ஜிஎஸ்டி வரின்ட்டு. இதெல்லாம் போட்டுன்னு சுட்டா கூட ஊருக்கு போகும்போது நம்மளுடைய உழைப்பேருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்திலேருந்து ஊருக்கு சாமானிட்டு போனாலும் அதுலேருந்து என்ன செய்கிறாங்களாம், 25% நம்முடைய பைசாவை அவங்க எடுத்துக்கொள்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சொல்கிறேன்னு தெரியல, ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா இங்கே உள்ள கிலோமீட்டர் பாருங்க, இங்கே குளிச்ச மாதிரியே இருக்குது. ரத்த வேறு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற எங்களுடைய காசை கவர்மெண்ட் கிட்டத்தட்ட என்னுடைய தாய், தாப்பம், மனைவி, மக்கள், குடும்ப, சொந்த பந்தங்கள் யாரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 12% எங்களுடைய பைசாவை எடுத்துக்கிறாங்க வரின்ற பேரில். இதெல்லாம் பத்தான்னு சொல்லிட்டு ஊருக்கு கொண்டு போகிற சாமான்லையும் இந்த ஜிஎஸ்டி வரின்னு சொல்லிட்டு 25% எடுக்கிறாங்களே. கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் மனசாட்சி என்பது இல்லையடா? ஏன்டா எங்களுடைய ரத்த வேர்வையில கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை ஏன்டா இப்படி அநியாயம் எடுத்துக்கிறிய? எங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் தாயகத்தில் கிடைக்காததுனால தான் இங்கிட்ட அந்நிய நாட்டில் பிச்சைக்கார மாதிரி கையேந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்டா. எங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாத நீங்களா கவர்மெண்ட் நினைச்சு நடத்தி என்னடா வாயில மண்ணடி போட போறிய? ரொம்ப கேவலமா இருக்கு. உங்களெல்லாம் சொல்லி குத்தம் இல்லை. ஏன்னு சொன்னா, டிவிக்கும் பிரிட்ஜுக்கும் வாஷிங் மிஷினுக்கும் ஆசைப்பட்டு ஓட்டு போட்டானு பாரு எங்களுடைய தமிழனுவ. என்னதான் நடந்திருந்தாலும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறானு பாரு, அவங்களும் சொல்லணும். ஏன்னு சொன்னா, அங்கிட்டு இலங்கையில தமிழனை அடியோடு அடிச்சு கொள்றானுவ. கர்நாடகாரன் என்ன செய்யறான், நமக்கு தண்ணியே கொடுக்க மாட்டான். கேரளாக்காரன் ஒட்டி ஒதுக்கிறான். இப்படி இருக்க போகும்போது எங்களுடைய தமிழனுக்கு தேவையான தண்ணி மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன்னு சொன்னா, இதுல ஒரு அதிசயம் என்னன்னு பாக்கணும்னு சொன்னேன், பெப்சிக்கும் கொக்கோ கோலாக்கும் பீர் பேட்டரிக்கும் எங்க இருந்தா தண்ணி வருதுன்னு தெரியாது. ஆனா எங்களுடைய விவசாயத்துக்கு தேவையான தண்ணியை மட்டும் உங்களால கொடுக்க முடியாது. கேட்டா அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டான் பாரு எங்களுடைய தமிழன். அவனை சொல்லணும். ஏன்னு சொன்னா இதான் அவனுடைய நிலைமை. இப்ப எந்த ஒரு அரசியல்வாதி முன்னாடி எவனா கேட்க முடியுமா, ஒரு வார்த்தை கேட்க முடியுமா? ஏன்னு சொன்னா நான் உன்ட்ட காசு கொடுத்துல ஓட்டு போட்டேன்னு சொல்லுவான். இனி வரும் காலமாவது தமிழ் மக்களே, உங்களுக்காக சொல்றேன், இனி வரும் காலமாவது எங்களுடைய தலைமுறையோட வெளிநாட்டோட வாழ்க்கை போட்டும். ஏன்னா அவ்வளோ கஷ்டமா இருக்குங்க. பாருங்க, தொப்பா நினைஞ்சிருக்கு, குளிச்ச மாதிரி இருக்கிறோம். நாங்க குளிக்கல, வேலை பார்த்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கிற காசை அநியாயமா இப்படி கொள்ளடிக்கிறீங்கள வரி என்ற பேர்ல போட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி என்பதில்லை. இனி வரும் காலமாவது என் தமிழ் மக்களே, தயவு செய்து சொல்றேன் கேளுங்க. ஓட்டு போடுறது யார் நமக்கு நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய நம்முடைய அத்தியாவசிய தேவை விவசாயம். இப்ப பாருங்க, கதிராமங்கலன்ற ஒரு ஊரு தற்போது சுடுகாடா போயிட்டு இருக்கு. ஒரு ஆயில் பேட்டரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க உள்ள மக்கள் எல்லாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க உள்ள மக்கள் தண்ணி குடிக்கிறது கூட அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா கதிராமங்கலம் ஊரு பேர்ல கதிரை வச்சுட்டு இருக்கிற எங்களுடைய ஊரை ஏன்டா அழிக்க இருக்கிறீங்க? ஏன்டா எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாம கர்நாடகா இருக்கு, ஆந்திர பிரதேசம் இருக்கு, இப்படி இந்த ஊர்ல போய் எடுங்கடா. ஏன்னா எங்களுக்கு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் சொல்லவே தேவையில்லடா. விவசாயத்துல ஒரிஜினல் குவாலிட்டியை கொடுக்குற விவசாயம்டா எங்கது. அப்படிப்பட்ட ஊரை அழிக்க நினைக்கிறீங்களே, நீங்களா நல்லா இருப்பிய. உன்னுடைய பேச்சு இதோடு நிப்பாட்டிக்கிறேன், இது சொல்ல முடியல, மனசு ரொம்ப வலிக்குது. தயவு செய்து தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்கள் மத்தியில் ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.